அது அமெரிக்காவில் இருக்கிற கொலரோடா அப்படின்ற ஒரு மாகாணம். இந்த மாகாணத்தில் 40 வருடத்திற்கு முன்னாடி சரியா ஆகஸ்ட் 25, 1983 பறவைகள் மற்றும் விலங்குகளை பார்ப்பதற்காக ஜெனிசி பார்க் அப்படின்ற இடத்துக்கு பென்சில்வேனியா அப்படின்ற வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து ஸ்டீவன் மற்றும் சிந்தியா அப்படின்ற ஒரு தம்பதியினர் அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி இவர்கள் டிராவல் பண்ணி காரில் போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் சிந்தியா அப்படின்ற பெண்ணுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால டாய்லெட் போகலாம் அப்படின்னு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லும்போது அவர் உடனடியாக டாய்லெட் வசதி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. அந்த இடத்த பற்றி சொல்லணும்னா அது பல வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பிரிவி ஹோல், அதாவது போர் மாதிரி இருக்கும். அந்த போருக்கு மேலே ஒரு டாய்லெட் செட்டப் இருக்கும். அதுக்குள்ளே உட்காந்து தான் டாய்லெட் போக முடியும். இந்த டாய்லெட்டை பல நாட்களாக யாரும் யூஸ் பண்ணாமலே இருக்காங்க. அதே சமயம் அந்த சைடு வழியாக யாராவது வந்தாங்கன்னா அவங்க மட்டும் இதை அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த ஸ்டீவனுக்கு இந்த இடம் தெரிந்ததுனால தன்னுடைய மனைவியை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. ஸ்டீவனும் தன்னுடைய மனைவி கிட்ட டாய்லெட்டை காட்டி விட்டு வெளியில் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இந்த சிந்தியா டாய்லெட் போய்கிட்டு இருக்கும்போதே ஏதோ வினோதமான ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்டிருந்திருக்கு. சரி, ஏதாவது விலங்குகளோட சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஆனால் தொடர்ந்து தூரத்தில் இருந்து ஒரு எக்கோ சத்தத்தோட அந்த குரல் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆள் நடமாட்டமும் சுத்தியும் இல்லாததுனால இந்த சிந்தியாவுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு பயத்தை கிளப்ப ஆரம்பிக்குது. தொடர்ந்து அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அந்த குரலை நல்லா ஒத்து கேட்கும் போது தான் அது ஒரு குழந்தையோடைய குரல் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனடியாக அந்த குரல் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி நல்லா ஒத்து கவனிக்கும் போது தான் அவங்க டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோல் மேலே உட்காந்தாங்கல்ல, அந்த போர் குழாய்க்குள்ளே இருந்து தான் அந்த குரல் கேட்குது அப்படிங்கிறது தெரிந்ததுமே உடனடியாக தன்னுடைய கணவர்கிட்ட இதை சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த போர் ஹோல்குள்ளே அடித்து பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே ஒரு குழந்தை உடம்புல எந்தவித துணியுமே இல்லாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் அந்த இடத்துல பார்க்குறாங்க. இதை பார்த்து பயந்து போன அந்த தம்பதியினர் அந்த குழந்தை பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தெரிந்ததுமே வேணுமுனே அந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் ஸ்டீவன் எப்படியோ போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு தகவலையும் கொடுத்து விடுறாரு. தகவல் கிடைச்சதுமே போலீஸ் அதிகாரிகளும் தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்துக்கு வர்றாங்க. ஸ்டீவன் பார்க்கர் அப்படின்ற ஒரு ஃபயர் ஃபைட்டர் தான் அந்த குழாய்க்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காரு. அதன் பிறகு சேஃப்டி டிவைஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கொண்டு அந்த குழாய்க்குள்ளே இறங்கி துணிகள் எதுவுமே இல்லாமல் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற அந்த 3 வயது சிறுமியை பத்திரமா அழகா மெல்ல தூக்கிட்டு வராரு. அந்த குழந்தைய வெளியில பார்க்கும்போது பல நாட்கள் சாப்பிடாம இருந்து ரொம்பவே உடல் சோர்வா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் அந்த குழாய் ஒரு டாய்லெட் போகக்கூடிய குழாய் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சில சிரங்குகளும் அந்த சமயத்தில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால உடனடியாக அந்த குழந்தைய ஆம்புலன்ஸ்ல ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு அந்த குழந்தைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்திருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த குழாயில இருந்து மீட்டெடுக்கப்பட்ட குழந்தை யாருடையதா இருக்கும்? எப்படி அந்த குழந்தை அந்த குழாய்க்குள்ள போனாங்க? எதனால உடம்புல எந்தவித துணிகளுமே இல்லை? 40 வருடத்திற்கு முன்னாடியே அமெரிக்காவில் இருக்கிற கொலரோடா மாகாணத்தில் இருக்கிற மக்களால் மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். மருத்துவர்கள் கொடுத்த தீவிர ட்ரீட்மெண்ட்னால அந்த சிறுமி மெல்லமாக குணமாகி இருந்திருக்காங்க. இறுதியாக அவங்களுடைய பேர் லோரி போலண்ட் அப்படின்னும் அவங்களுக்கு 3 வயது தான் ஆகுது அப்படின்னும் அவங்களுடைய வீடு ஸ்வீடன் அப்படின்ற பகுதிக்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கொடுக்குறாங்க. ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த லோரி போலன் கடத்தப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி சரியா 1983 ஆகஸ்ட் 22 திங்கட்கிழமையில இரவு நேரத்தில் 911க்கு ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. அந்த காலில் லோரி போலண்ட் அப்படின்ற தன்னுடைய மகளை யாரோ ஒருத்தர் கடத்திட்டாரு அப்படின்ற ஒரு தகவலை ஏற்கனவே கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காங்க. இதனால கடத்தப்பட்ட சிறுமி 3 நாட்கள் கழித்து டாய்லெட்ல இருந்து மீட்டெடுக்கப்பட்டதுனால உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த அப்பா அம்மாவுக்கும் தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே சிறுமியோடைய அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. அவர்கள்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுமி கடத்தப்பட்ட நாளான ஆகஸ்ட் 22 திங்கட்கிழமை வாக்கில் மதியம் நேரத்தில் இந்த சிறுமி தன்னுடைய அண்ணன் கூட வெளியில் விளையாடிக்கிட்டு இருந்ததாகவும் அந்த சமயத்தில் அவருடைய அப்பாவான ரிச்சர்ட் வீட்டுக்கு பெயிண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும் அவங்களுடைய அம்மா வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும் அந்த சமயத்தில் எனக்கு குச்சி ஈசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட இந்த சிறுவர்கள் கேட்டதுனால
அவர் அந்த குச்சியை எடுப்பதற்காக வீட்டுக்குள்ள போயிருந்திருக்காரு. இந்த சமயத்துல இந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருக்கும்போது ஒரு நிசான் கம்பெனி கார் ஆரஞ்சு கலர்ல சரியா 12:45 மணி வாக்குல இந்த சிறுவர் சிறுமிகள் விளையாடி கொண்டு இருக்கிற இடத்துக்கிட்ட வந்திருக்கு. அந்த சமயத்தில் லோரி போலண்ட் கிட்ட சில சாக்லேட்லாம் கொடுத்து அதில் இருந்த ஒரு மனிதன் அந்த குழந்தைய அப்படியே தூக்கி கொண்டு அந்த சிறுமியோடைய பேண்டையும் கழட்டி போட்டுட்டு அவளை கடத்திக்கிட்டு போயிருந்திருக்கான். இதை பார்த்த லோரியோடைய அண்ணனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி வந்து தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. உடனடியாக அந்த அப்பாவும் வேகமாக வெளியில் வந்து பார்க்குறாங்க, தன்னுடைய சிறுமியை தேடுறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அவங்க கிடைக்காததுனால தான் இறுதியாக 911க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்காங்க. போலீஸும் சிறுமி கடத்தப்பட்ட இடத்துக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே விசாரணை நடத்தி இருந்திருக்காங்க. மக்களுடைய உதவியும் கேட்டிருந்திருக்காங்க. போலீஸ் அவங்களுடைய டீமை எங்கே பார்த்தாலும் அனுப்பி தேடுறாங்க. மறுபக்கம் சிறுமியோடைய அப்பா அம்மா நியூஸ் சேனலுக்கு சில பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க. என்னுடைய குழந்தைய யாராவது கடத்திருந்தீங்கன்னா திரும்பி கொடுத்துருங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. இந்த செய்தி அந்த நாடு முழுக்க ரொம்பவே பரபரப்பாகவும் அந்த சமயத்தில் பேசப்பட ஆரம்பிச்சதுனால போலீஸும் தங்களுடைய தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கி இருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த கார் பற்றின டீட்டெயில்ஸ் மற்றும் அந்த குழந்தைய பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து இந்த காரையோ இந்த குழந்தையோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுங்க, ரொம்பவே எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போலீஸ் அதிகாரிகள் பத்திரிகையில் கொடுக்குறாங்க. அப்படி இந்த செய்தி கொடுத்ததன் விளைவா பால் வேவர் அப்படின்ற ஒருத்தர் போலீஸ் அதிகாரிகளுக்கு கால் பண்ணி அந்த ஆரஞ்சு கலர் காரில் கருப்பு கலரும் கோடு போட்டிருக்கோம். ஒரு நாள் என்னுடைய பசங்க விளையாட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் அந்த கார் அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. அந்த சமயத்தில் என்னுடைய குழந்தைகளை என்னை கூப்பிட்டதுனால உடனடியாக நான் வெளியில் வந்துட்டேன். அப்போ என்னை பார்த்ததுமே அந்த கார் அங்கேருந்து வேகமாக போயிடுச்சு. அந்த காருடைய நம்பர் பிளேட்டும் என்னால் சரிவர நோட் பண்ண முடியல. ஆனால் அந்த நம்பர் பிளேட்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லெட்டரை நான் நோட் பண்ணேன். அந்த லெட்டருடைய பெயர் ADV. மற்றபடி அந்த நம்பரை என்னால் நோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலை போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்துருந்துருக்காரு. இதை விட ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காருக்குள்ள லோரி போலண்ட அதாவது கடத்தப்பட்ட சிறுமியை அந்த பாலோடைய குழந்தைகள் பார்த்ததாகவும் சொல்லி இருந்திருக்காங்க. பால் வேவர் கிட்ட இருந்து இந்த தகவல் வந்தா அதே நாளே மைக்கேல் அப்படின்ற ஒருத்தர் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சில விஷயங்கள் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய பசங்களை யாரோ வீட்டில் இருந்து ஸ்கூல் வரைக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு மனிதன் என்னுடைய குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் கொடுத்தான். நான் கிட்டக்க வரும்போது என்னை பார்த்ததுமே அவன் கிட்ட இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் காரை எடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். நானும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். ஆனாலுமே என்னால் பிடிக்க முடியல. ஆனால் அவனுடைய சில அடையாளங்கள் மட்டும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. அந்த மனிதன் பார்ப்பதற்கு 5 அடி உயரம் இருப்பான், 70 கிலோ வெயிட் இருப்பான், தலைமுடி ரொம்பவே அழுக்கா இருந்துச்சு அப்படின்னும் அது கூடவே தாடியும் வச்சிருந்தான் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கொடுக்குறாரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 இடத்துல இந்த ஆரஞ்சு கலர் காரை பார்த்துருந்ததுனால அந்த ADV அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் வைத்து ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கில் இந்த நம்பரை தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீடுகள்லையுமே தீவிர சோதனைகளில் ஈடுபடுறாங்க. மறுபக்கம் அந்த சிறுமியையும் தீவிரமாக தேட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி விசாரணைகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் ஜபா அப்படின்ற ஒரு பாட்டி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சில விஷயங்கள் சொல்றாங்க. அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் இந்த காரை பத்தின டீட்டெயில்ஸ்லாம் மீடியாவில் வெளியிட்டதுனால டிவியில் அந்த பாட்டி பார்த்ததாகவும், அந்த காரை நான் என்னுடைய மகளுடைய வீடு இருக்கிற டென்வர் அப்படின்ற பகுதியில் ஸ்பாட்ஸ்வுட் அப்படின்ற ஸ்ட்ரீட்ல என்னுடைய பெண்ணுடைய வீட்டுக்கு எதிராக நான் பார்த்தேன் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட அந்த பாட்டி இந்த டீட்டெயில சொல்றாங்க. மேற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பேத்தி வெளியில விளையாடி கொண்டு இருந்தா, அந்த சமயத்தில் அந்த காரில் இருந்தவன் என்னுடைய பேத்தி கிட்ட சில தொந்தரவுகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சான். நாங்களும் வெளியில வந்து உடனடியாக பார்த்தபோது உடனடியாக அந்த காரை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். ஆனா என்னுடைய மருமகன் அந்த கார் நம்பரை நோட் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த காருடைய நம்பர் ADV 627 அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த பாட்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வைத்து அந்த கார் யாருடையது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததுல ராபர்ட் பால் அப்படின்றவருக்கு சொந்தமான கார் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ராபர்ட் கால்ஃப் கிளப்ல இருக்கிற ஒரு கிரவுண்டை பராமரிக்கக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு வராரு அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அவருடைய வீட்டுக்கு போயிட்டு தேடி பார்க்குறாங்க. அவருடைய வீடு பூட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. தீவிரமாக அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டலாம் விசாரிச்சிருந்திருக்காங்க. ஆனால் எங்கே தேடியுமே அவனை பற்றின எந்த ஒரு தடையுமே போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்காமலே போகுது.
ஆனால் ராபர்ட்டோடைய அம்மா மட்டும் அவன் சின்ன வயதில் பண்ண சில விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இந்த பையன் டீனேஜ் பருவத்தில் இருக்கிற சமயத்தில் ஒரு பையனுடைய தொடையில் கை வைத்ததாகவும் அவங்ககிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இவனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால அந்த வழக்கில் இருந்து அவனை விடுவிக்கவும் செய்கிறாங்க. அதே சமயம் ஒரு நாள் தன்னுடைய மகனுடைய பெட்ரூமுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெண்ணுடைய உள்ளாடையை வைத்து கொண்டு மோந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டபோது சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சமாளிச்சான். சரி, டீனேஜ் பருவத்தில் இது செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த காரணத்தை மட்டும் வைத்து என்னுடைய மகன் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பான் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு இந்த ராபர்ட்டோடைய அம்மா போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்கிறாங்க. இந்த விசாரணைகள்லாம் வேற ஒரு போலீஸ் டீம் விசாரிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் அந்த டாய்லெட் குழாயில் இருந்து இந்த லோரி போலண்ட் அப்படின்ற சிறுமி மீட்டெடுக்கப்பட்ட அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சதுமே உடனடியாக அவளை போய் பார்த்துருந்துருக்காங்க. அந்த சிறுமி கிட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வாங்கியிருந்திருக்காங்க. அந்த சிறுமி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் போலீஸ் அதிகாரிகள் விசாரணையின் மூலிமா தெரிய வந்த ஸ்டேட்மெண்ட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒத்து போயிருந்திருக்கு. இதனால் ராபர்ட்டை தீவிரமாக தேட ஆரம்பிச்சதில் இறுதியாக ஒரு கட்டத்தில் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சிக்கியிருந்திருக்கான். அதன் பிறகு தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒன்று விடாம அப்படியே சொல்லி இருந்திருக்கான். இந்த ராபர்ட்டை பற்றி சொல்லணும்னா இவன் பயங்கரமான ஒரு சைக்கோ. பெண் குழந்தைகள் மேலே தான் இவனுக்கு பயங்கரமான ஆசைகள்லாம் இருந்திருக்கு. அப்படி தான் பல பேரை இவன் ட்ரை பண்ணி இருந்திருக்கான். அதில் ஒன்று தான் இந்த லோரி போலண்ட். சம்பவம் நடக்க போகிற நாளான ஆகஸ்ட் 22 தன்னுடைய ஆரஞ்சு கலர் காரில் சாக்லேட்லாம் எடுத்துக்கொண்டு லோரி போலண்ட் விளையாடி கொண்டு இருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டு அந்த சிறுமிக்கு சாக்லேட்லாம் கொடுத்ததுமே அந்த சிறுமியும் எதுவுமே தெரியாமல் சிரித்தபடியே அவங்ககிட்ட இருந்து அந்த சாக்லேட்லாம் வாங்கியிருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சாக்லேட் கொடுத்த உடனே அந்த சிறுமியை அலேக்கா தூக்கி அவங்களுடைய பேண்டை கழட்டிட்டு உடனடியாக தன்னுடைய காருக்குள்ளே தூக்கி போட்டுட்டு கடத்திட்டு போயிருந்திருக்கான். அப்படியே அவன் கடத்தப்பட்ட இடத்துல இருந்து டிராவல் பண்ணி போகிற சமயத்தில் தான் பால் அப்படின்ற ஒருத்தர் பார்த்துருந்துருக்காரு. அதன் பிறகு அந்த கார் அந்த வீட்டில் இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாலடைந்த வீட்டுக்கிட்ட, அதாவது அந்த போர் டைப்பில் டாய்லெட் குழாய் ஒன்று இருந்துச்சுல, அந்த பாலடைந்த வீட்டுக்கிட்ட இந்த சிறுமியை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே அந்த சிறுமிக்கு பாலியல் ரீதியான துன்பங்கள்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த சிறுமியை எந்தவித துணிகளுமே இல்லாமல் அந்த குழந்தைகள் நுழையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த டாய்லெட் குழாயில் இந்த சிறுமியை அலேக்கா அதுக்குள்ளே போட்டுட்டு அங்கேருந்து இவன் கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். அதன் பிறகு தான் 4 நாட்கள் வரைக்குமே அந்த குழிக்குள்ளே தண்ணி சாப்பாடு அப்படின்னு இல்லாமல் பயங்கரமான நாத்தத்தோடையும் அழுக்கோடையும் அந்த சிறுமி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கா. இந்த சமயத்தில் தான் பென்சில்வேனியாவில் இருந்து வந்த ஒரு டூரிஸ்டான ஸ்டீவன் மற்றும் சிந்தியா அப்படின்ற அந்த தம்பதியினர் இந்த குழந்தையுடைய சத்தம் கேட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த குழந்தை உயிரோட அந்த இடத்துல இருந்து மீட்டெடுக்கப்படுது. இந்த விஷயங்கள் எல்லாமே ராபர்ட் கிட்ட இருந்து கேட்டதுக்கு பிறகு உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதியாக நீதிமன்றத்தில் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி இவன் குற்றவாளி அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகள் நிரூபிக்கிறாங்க. நீதிமன்றமும் இவனுக்கு 14 ஆண்டு காலம் சிறை தண்டனையை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் பிறகு தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அதிகமான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு எல்லாம் பண்ணியிருந்திருக்கான். இறுதியாக நீதிமன்றம் அவனுடைய தண்டனையை 10 ஆண்டுகளாக குறைத்து அவனை சிறையிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. 10 ஆண்டுகள் கழித்து அவன் சிறையில் இருந்து வெளியேறி போயிருந்திருக்கான். அதன் பிறகு எங்கே போனால் என்ன ஆனா அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே யாருக்குமே தெரியாமலே போகுது. இதில் இந்த ராபர்ட் யதார்த்தமாக பண்ண ஒரு விஷயம் லோரி போலண்டுக்கு ரொம்பவே பெரிய நன்மையை தான் கொடுத்துருந்துருக்கு. அவங்க என்னைய வரைக்கும் உயிரோடு இருப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி இருந்திருக்கு. அது என்னன்னா, அந்த சிறுமியை தேவையான விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு பிறகு துணிகள் எதுவுமே இல்லாமல் தான் அந்த குழாய்க்குள்ளே போட்டிருந்திருக்கான். அப்படி அந்த குழாய்க்குள்ளே போட்டதன் விளைவாக அந்த இடத்துல குளிர் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருந்திருக்கும். ஒருவேளை அந்த சிறுமியை வெளியில் விட்டுருந்தானா கண்டிப்பாக அந்த குளிரில் அவங்களால சர்வைவல் ஆகிருக்க முடியாது. ஒருவேளை யாருடைய கண்ணிலையும் அவங்க படாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குளிரிலே இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு பின் நாட்களில் அந்த பெண்ணே ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க. லோரி போலண்ட் தற்போதைக்கு ஆரோக்கியமாக தன்னுடைய 3 பிள்ளைகள் கூட அமெரிக்காவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 2018 தான் ஒரு பத்திரிகை நிறுவனத்துக்கு அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரிய வர ஆரம்பிச்சது. மேற்கொண்டு இவங்க இந்த மாதிரி குழந்தைகள்லேயே பாலியல் ரீதியான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்படுற குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுறது, மன உறுதி அளிக்கிறது போன்ற நல்ல காரியங்களில் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ராபர்ட் மாதிரியான விஷ ஜந்துக்களும் உங்களை சுற்றி இருக்கலாம். அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு.
இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டாலும் அதில் இருந்து போராடுனா அதுக்கான முயற்சியை தீவிரமாக எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு உதவி கிடைக்கும். அதன் மூலிமா நம்மளால் சர்வைவல் ஆக முடியும் அப்படிங்கிறத இந்த லோரி போலண்டோடைய கதை மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.